இங்கே இவ்வளோ கருவேப்பிலைய ஒன்று ஒன்றா நான் பிச்சு வச்சிட்ருப்பேனா, இவங்க அங்கே உட்காந்து நல்ல மகாராணி சேர் மேலே சோஃபா மேலே உட்காந்துட்டு தண்ணியை நல்லா உறிஞ்சி புளுக்கு புளுக்குன்னு குடிக்கிறாங்க. கேவலமாக இல்லை உனக்கு? பிக் பாஸ் பார்த்துட்ருக்குற, அதுவும் பிக் பாஸ் ப்ளஸ்ஸு. என்னை எதுக்குடி இப்போ கருவேப்பிலை பிக்க விட்டுட்டு இருந்த? இல்லை கான்ஃபிடென்ட்டா? நானே மியூட் பண்ணிக்கிறேன். மியூட் பட்டனை தான் இவ்வளோ நேரமாக அமுக்கிட்டு இருந்தாங்க அம்மிச்சி. இப்போ சொல், என்னைய கருவேப்பிலை பிக்க விட்டுட்டு எந்த தைரியத்தில் பிக் பாஸ் ப்ளஸ் நீ பார்த்துட்டு இருக்க? பிக் பாஸ் பார்த்தா கூட ஒத்துப்பேன், அது என்ன பிக் பாஸ் ப்ளஸ்? அதுலலாம் நீ வேற, ஏன்னா எனக்கு 4 நாள் லீவு கிடைச்சிருக்கு. எந்திரிங்களா அம்மிச்சி, எந்திரிச்சு 4 நாள் லீவு எனக்கு விட்டுருக்காங்க. உனக்கு நான் விடவே இல்லை. இது பாரு, நீ வேலைக்கு போனாலும் நானும் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். நீ லீவு போட்ட எனக்கும் லீவு தான். நீ நானும் ஒன்று காந்தி பிறந்த மண்ணு. இது காந்தி பிறந்த மண்ணே இல்லடி, இது துபாய். என் நாட்டுல காந்தி பிறந்தாருல, என்னால முடியலடா. அது மாதிரி நீ நானும் ஒன்று தான்டா. உனக்கு லீவ் விட்டா எனக்கு லீவ், உனக்கு கஷ்டம்னா எனக்கு கஷ்டம், உனக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம். அது மாதிரி நீ நானும் எப்பவுமே வந்துதான். உனக்கு லீவ் விட்டா எனக்கு லீவ் தான். வேலை செய்யறானா செஞ்சுட்டு போறேன். அதுக்கே அப்படின்றியே கருவேப்பிலை பிச்சது அழுவுறியே. பிக் பாஸும் பார்க்க விடாம இன்னும் எவ்வளோ பாத்திரம் கிடக்குது, மிஷின்ல துணி இருக்கு. இப்போ நைட்டு வேண்டாம், பாத்திரம் மட்டும் கழுவி வச்ச போவேன். சஃபரிங் ஃப்ரம் கோல்டு. ஐயோ, நீ எக்ஸ்ட்ரா பக்கத்து விட்டு வேலை வேணாலும் பார்க்க சொல்ல. நான் பார்க்குறது இங்கிலீஷ் நோ இங்கிலீஷ். ஓகே, பாத்திரம் கழுவணும். அதுக்கப்புறம் வேலை இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. நாளைக்கு வைக்கிறேன், ஓகேவா? அதான் நாளைக்கு கிரிக்கெட்டுக்கு போறியே, போயிட்டு வா. எப்படி சந்தோஷம்? ஊனா சுத்தி அங்கேயே ஏன் வரேன் தாண்டி நாளைக்கு இருக்கு. லீவ் விட்டா போட்டு நாளைக்கு கிரிக்கெட்டுக்கு போக வேண்டியது. நான் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கணும். இதுக்கே அதுதான் எப்படி? இன்னும் எவ்வளவோ இருக்கே. வாங்க தினேஷை வச்சு செய்யலாம். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டி. சாட்டினவை அழகா. நாளைக்கு தான் கிரிக்கெட்டுக்கு போறியா? அப்புறம் என்ன உனக்கு அவ்வளோ அழுக? கிரிக்கெட்டுக்கு போறது அது என்னோட உரிமை. என்ன வேலை வாங்குறது உன்னோட உரிமை கிடையாது. உன்னை வேலை வாங்க, உனக்கு கிரிக்கெட் எப்படி உரிமையோ அது மாதிரி உன்னை வேலை வாங்குறது என்னோட உரிமை. ஏன்னா அக்ரிமெண்ட்லயே போட்டு கொடுத்தாச்சு. போட்டாங்க அக்ரிமெண்ட்ல? என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க? இது என்னங்க வாடா, நீ செஞ்ச வேலையை கண்டு. என்ன வேலை செஞ்சாங்க? இவ்வளோண்டு கருவேப்பிலை 2 நாள் தான் வரும், 3 நாள் வரும். அவ இவ்வளோ நாள் 1 திராம்ஸுக்கு வாங்குறவ இன்னைக்கு போய் 2 திராமுக்கு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருக்கா. இழிச்ச வாய் சிக்கிட்டான், வாயில நக்கிட்டாங்கிற மாதிரி. பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? சீக்கொல்ல கோழி மாதிரி பண்ணாதே. இதுல இன்னும் வச்சிருக்கா புதினா கட்டை. நான் வந்து ஒன்னா உரிச்சு தண்ணியில கழுவி வைப்போனா, இவ டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாலாம். அவன் பிக்கிறான், அதுக்கு புதினா கருவாடா ஆகி போயிடுச்சு. என்ன குதிச்சு வர்றான்? உனக்கு சொன்ன டைம் வந்து 6-7 மணிக்கு. இப்போ மணி பாருங்க 8-9 மணி. அதானே 6-7 மணி. 7 மணிக்கு சொன்னேன். இப்போ மணி 9. இன்னும் இந்த இது தான் பிச்சிருக்கான். இது வந்து இது புதினா பிக்கவே இல்லை, அது கருவாடா போயிடுச்சு. இது நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். இப்படிதான் திட்டு வாங்கதான் வரேன். 4 நாளும் தினேஷ் திட்டு வாங்குவான். திவ்யா கூட திவ்யா திட்டுவான் தினேஷ். நம்ம இப்போ வாக்கிங் போலையா? ஹெல்த்தி கப்புள் இல்லையா நம்ம? இன்னும் இது பிச்சு இந்த டப்பால போடணும். டப்பாவும் வாங்கி தரல. அது ஏதோ அந்த மேட்டை வாங்கி தந்துட்டானோ அதுக்கு அவ்வளோ அது பண்றான். இது வந்து ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு கூட எனக்கு டப்பா இல்லாம பிரியாணி சாப்பிட்ட டப்பாவில் நான் வச்சுன்னு இருக்கேன். நீ வந்து என்ன குறை சொல்ற? 400 டிராம்ஸுக்கு செலவு பண்ணிட்டா 200. நம்ம என்ன ஃபேமிலி? துபாயில் பிச்சை அப்படி ஃபார்ம் பண்ணணும் நம்ம. ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கோம். இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? அதை விட்டு போட்டு புதினா வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம புதுசா டப்பா வாங்க முடியாது சொல்லும். அதெல்லாம் கேட்கல. பிச்சைக்காரனா இருந்தாலும் கடவுளுக்கு கொடுத்து பிச்சை தானே. ஸோ அதனால நீ வந்து இதெல்லாம் போட்டு அடைச்சி வை. நான் அதுக்குள்ள ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நடக்கிறதுக்குள்ள வாக்கிங் போகிறதுக்குள்ள ஃப்ரெஷ் ஆகணும். நீ எடுத்து வச்சுட்டே இருப்பியா? நான் போயிட்டு வரலாம். ஹெல்த்தி கப்பிள்ஸ். ஓகே ஓகே. இதுக்கே அழாதா? சரிடி, அழுவலடி. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பிக் பாஸ் பாரு.
வந்த உடனே இது இப்போ 2வது போட்டுட்டாங்க. இதுல நான் பாதி பாட்டாச்சு, முன்னாடி போட்டு ப்ளஸ் பார்க்கணும். இதுல வருத்தங்கள் வேற. நாளைக்கு போட மாட்டாங்க, காலையில வெறும் பிக் பாஸ் தான் போடுவோம், ப்ளஸ் போட மாட்டாங்க. சரி நீங்க போய் மூஞ்சி கழிட்டு என்னன்னா வாழ்க்கையே பிக் பாஸ் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கான், இவளுக்கு இது வேற. போ கால் துண்டு போய் இதை கட் பண்ணி வச்சுட்டானா, இன்னும் பாத்திரம் கலக்குது. நீ நான் எல்லாம் விளக்கி வைக்கிறேன், போய் மூஞ்சி கழிட்டு வா, வாக்கிங் போலாம். முத போ. இருக்கு சரி அப்ப ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம வாக்கிங் போவோம். நான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன், வா போவோம். இந்த அழுக்கு நைட்டியோடயா? ஆமா, என்னை யார் பார்க்கறா? போடி, ஆல்ரெடி நாய் பிடிக்கிறவெல்லாம் சுத்திட்டு இருக்காண்டி, ஒல்லே பிடிச்சி உள்ள போட்டுற போறாடி. போடி ஏப்பா தம்பி, வேலை பார்க்கறதே எடுக்காதடி, அப்புறம் நீ தான் திட்டு வாங்குவ. எனக்கு நான் ரெடி ஆயிட்டேன், இன்னுமா டப்பால போட்டு அடைச்சிட்டு இருக்க? நீ என்ன ஒவ்வொரு கருவேப்பிலையும் பிச்சு டைரக்டாவே டப்பால போட சொன்ன? ஒவ்வொரு கருவேப்பிலையும் எடுத்து குளிப்பாட்டி தோட்டி பவுடர் அடிச்சு டப்பால போட சொல்லிருக்க. அப்ப அதுக்கெல்லாம் அதுக்கு வலிக்காம ஒன்னொன்னா போடணும்ல. தண்ணி விடவே இல்லை, தண்ணி அதுக்குள்ள. அம்மா கடவுளே, எப்பா டிஷ்யூ பேப்பர் போட்டு தானே வைக்கணும், இல்லைன்னா தண்ணி விட்டுரும், அப்புறமா கருவேப்பிலை எல்லாம் வீணாய் போயிடும். இது கூட தெரியாதா உனக்கு? என்ன குழந்தைங்களாடி, டைப்பர் போடுற மாதிரி டிஷ்யூ பேப்பர் போடுறதுக்கு எங்கடி வைக்கிற? எதுக்கு அங்க வைக்கிறப்ப? டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வந்து போடு, அப்ப இல்லைன்னா தண்ணி விட்டுரும். நம்ம ஒன்று பண்ணலாம், இங்கேயே இப்படி காய வச்சிருக்கலாம். நம்ம போய் வாக்கிங் போயிட்டு இங்கேயே காயிட்டு. ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய மாட்டேங்குது, இதெல்லாம் வச்சு எப்படிதான் குடும்பம் நடத்துது? இதே தாண்டி இதே டைலாக் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து கேட்டாங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு வேலையை தான் உங்க அம்மா அப்பா உங்க கையில ஒப்படைச்சாங்க, அது இப்படி செஞ்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அப்ப நான் சொன்னேன்னு அப்படி சொல்லலாம். நீ சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, ஒரே ஒரு வேலை தாங்க, அது கருவேப்பிலை பிக்கிறது. ஆளா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண, ஒரே ஒரு வேலை தாங்க கொடுத்தேன், அவன் பாருங்க இப்படி. அங்க என்ன வக்கீலா வச்சிருக்காங்க யூடியூப்ல, உனக்கு டிடி அட்ராசிட்டிஸ் கோர்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. 4 நாள் லீவ் விட்டுருக்கேன், என்ன பிளானு? அதை பத்தி ஒரு யோசனையும் இல்லை, அதாவது தாந்தோனியா போக வேண்டியது. 4 நாள் லீவ் விட்டதுக்கு நான் என்ன பிளான் பண்ணோம்? கவர்மெண்ட் நிறைய பிளான் பண்ணியிருக்கு. வெளியே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பிளான் வச்சிருக்குது. நிறைய இடத்துல பட்டாசு வெடிக்கிறாங்கோ, நிறைய இடத்துல ட்ரோன் ஷோ பண்றாங்கோ, நிறைய இடத்துல லைட்டு லேசார் லைட் விடுறாங்கோ. அது இல்லாமல் குளோபல் வில்லேஜில் வேறு 30th சீசன். ஸோ அதனால அவங்க நிறைய பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்றதுல இருக்கட்டும், நீ என்ன பிளான் பண்ணிருக்க? வீட்ல படுத்து தான், வேற என்ன பிளான்? நம்ம பிளான் சொகுசா அப்படி போட்டோமா. நெட்ஃபிளிக்ஸ்ல நிறைய விட்டுருக்காங்க, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் விட்டுருக்காங்களாம், ஒரே ஆள் இப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான், புதுசா சீரீஸ் விட்டுருக்காங்களாம். போனோமா படுத்தமா பிளான் அப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சீரீஸ் நம்ம முடிக்கிறோம். ஓகேவா? சும்மா வெளியே வெயில்டி, நைட் ஆனால் பனி அடிக்குது, பகலானா வெயில் அடிக்குது, இதுக்கு இடையில என்னை போட்டு அடிக்கிறேன். இவ்வளோதான் என் வாழ்க்கையே லீவில். நல்லா இருந்துச்சுல? நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்கு. இவன் 4 நாள் லீவு கிரிக்கெட்டை பார்த்துட்டு வந்துட்டு டிவி நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுட்டு வா, இவன் எப்படியோ வெளியே போயிட்டு இருக்கான். நான் இந்த மாதிரி உனக்கு வடிச்சு கொட்டணுமா? நான் ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய போறது கிடையாது. கிரிக்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவள்தான் மல்லாந்து படுத்துப்பான், அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. சாப்பாடு நாங்க ஆக்கி பாக்கணுமா? இதுக்கு என்ன தெரியுமா சொன்னா, தீபாவளி வரச்சு, என்னது இப்ப நியூ இயர் வரலதுல, நீ போன வருஷம் மாதிரி பப்புக்கு கிப்புக்கு போயிடாத. ஏன்னா போன வருஷம் நியூ இயருக்கு அப்படிதான் பப்புக்கு போயிட்டு. அதை பத்தி இப்ப பேசலாமா? இது நியூ இயர் லீவு கிடையாது, இது டிசம்பர் லீவு. போன வருஷம் நேஷனல் லீவுக்கு என்ன எங்கே காத்தியன மூலமா நான் போய் எங்கேயோ வெளியே இல்ல ஃபரிதா நான் வந்து ஃப்ரேம்க்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் லீவ்ல போச்சு. நீயா என்ன பண்ண இந்த 2 வருஷம் லீவ்ல என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக பட்டாசு நான் சொல்ல வந்ததை சொல்ல விடு, பப்ளிக்கு கன்வே பண்ண விடுங்க. பட்டாசு வெடிக்கிறாங்க, ஃபயர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. எங்கன்னா அல்சீஃப்ல அது அப்படியே தெரியுமா? சத்தியமானுமே டிராகன் மார்க்கில் இருக்க அந்த சினிமா பார்க்கிங்கில் டாப் ஃப்ளோரில் போய் பார்க் பண்ணுங்க. அங்கேருந்து நீங்கள் எங்கே துபாயில் எங்கே பட்டாசு வெடித்தாலும் உங்களால் வந்து பார்க்க முடியும் கிளியராக. தேவையில்லாமல் கும்பலில் போய் பார்க்கிங்கை விட்டுட்டு கார் எங்கே பார்க் விட்டோன்னு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். வீட்டாண்டே இருக்குது, காரே எடுக்க வேணாம், நடந்து போகலாம். நீ இப்படிலாம் தெரிஞ்சா துணியை நான் மடிக்கிருக்க மாட்டேன், வீடை நான் தொடச்சிருக்க மாட்டேன், இவனை கலை விட்டுருப்பேன். ஆனா எதுவுமே பண்ணாம சரி பாவம் குழந்தை நான் விட்டுட்டு இருக்கேன்ல, என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும்டா. அங்கதான் கழட்டி விட்டு வந்தேன். ஆமா, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு நான் அப்படிதான் படிச்சுக்கணும். நான் சொல்ல விடுறேன், பேச விடுங்க ஜி, என்ன பேச விடுங்க ஜி. பட்டாசு வந்து
இந்த 4 நாளுமே வந்து துபாயில் இருக்கிறவங்களுக்கு அல்சீஃபில் வெடிக்கிறாங்கோ 8 மணிக்கு வெடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கோ 9 மணிக்கோ இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 9 மணிக்கு பட்டாசு வெடிக்கிறாங்கோ அல்சீஃபில். டிஎஸ்எஃப் அந்த அது என்னடி டிஎஃப்சியில் வெடிக்கிறாங்க. அப்புறம் வேறங்க குளோபல் வில்லேஜில் வெடிக்கிறாங்க. போயிட்டு வந்து வண்டி பார்க்கிங் விட்டு நான் தான் இந்த தினேஷ் பேரை மாற்றிக்கிறாங்க. துபாய் மக்களே இவன் சொல்றதெல்லாம் நீங்க அதே மாதிரி எங்கேயாவது யாராவது கேம்பிங் போடுறீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக ரூல்ஸ் இருக்குது. அலோகேட்டடான பிளேஸில் மட்டும் போய் கேம்பிங் போடுங்க. கண்ட இடத்துல கேம்பிங் போட்டு ஃபைன் வாங்கிக்காதீங்க. இந்த மாதிரி பொண்டாட்டிகளை குஷிப்படுத்துறேன்னு கூப்பிட்டு போய் நம்ம பரிசுக்கு நம்மளே பஞ்சர் ஆக்கிக்க கூடாது. கொஞ்சம் வந்து விஷனரியாக இருங்க. இல்லைன்னா சொல்ல நம்ம தான் போகல போறவங்க. தினேஷ் நீ ஏன் போக மாட்டியா நாங்க போகணுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சரி இவ்வளோ பேசுற 4 நாள் லீவுன்னு இந்த 4 நாள் லீவு எதுக்கு விட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு? துபாயே ரொம்ப நாள் கண்ட்ரின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தவங்க. நான் பேச வந்தேன். இந்த 4 நாள் ஏன் லீவ் விடுறாங்கன்னா இதான் யுனைட் ஆனது. அதாவது 7 எமிரேட்ஸையும் ஒன்னா சேர்த்து. நீ ஜென்ரல் நாலேஜா பேசவே விட மாட்டேன். நாம சாட் ஜிபிடியில் உட்காந்து இவ்வளவு நேரம் படிச்சுட்டு வரேன். என்னை பஞ்சர் ஆக்கணின்னா என்னடி அர்த்தம் அது? இல்லை அவ்வளோ படிக்கல. நான் சும்மா சொன்னேன். அதாவது 7 எமிரேட்ஸ் வந்து இங்கே வந்து அந்த 7 எமிரேட்ஸே ஒழுங்காக தெரியல எனக்கு. துபாய், அபுதாபி, உமல் குவைமா, அலைன், ஷார்ஜா, ஃபுஜேரா, ராசல் கைமா. இந்த 7 எமிரேட்ஸ் வந்து ஷேக் அம்மாவா? இந்த 7 எமிரேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு ஷேக் சையதா அவர் தான். தப்பா பேர் சொல்லிடாத, மன்னிச்சிருங்க என்ன. அவர் தான் வந்து ஒரு தலைவர் ஷேக். அவர் தான் வந்து இந்த 7 எமிரேட்ஸையும் சேர்த்து வச்சு. கரெக்டு தாண்டி, தப்பு இல்ல. கூகுள் தாய் தப்பு பண்ணும், சாட் ஜிபிடி தப்பு பண்ணாது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சாட் ஜிபிடி தப்பு பண்ண, மிஸ்டர் டி தப்பு பண்ணிச்சுனா அது பண்ண வாய்ப்புகள் இருக்கு. தப்பா சொல்லியிருந்தேன்னா உங்கள் வீட்டு குழந்தையாக நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க. எங்கேயாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் டேக் பண்ணி எங்க யூடியூப் கூப்பு பண்ணிடுறாங்க. எல்லாமே இருக்கு, என்ன சொல்ல வரியோ அதை சொல்லி. அதுதான் இந்த 7 சிட்டியை ஒன்னாக்கி இந்த ஒரு UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸா வந்து உருவாக்கி இருக்காங்க. அந்த டே தான் இந்த டே. அதனால இது வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. இந்த வருஷத்துக்கு ஈத் அல் எத்திகாடம் இந்த 4 பேர். அதனால தான் இந்த 4 நாள் வருஷம் துபாய் டிசம்பர் வந்தால் குஷி ஆயிடுவோம். நவம்பர் எண்டும் டிசம்பர் ஸ்டார்டிங்கும். ஏன்னா கரெக்டாக வின்டர் வரும், 4 நாள் லீவ் வரும், அதுவும் சாட்டர்டே சண்டே கூட சேர்ந்து வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வெளியே போய் குடும்பத்தோட என்ஜாய் பண்றவங்க யோசிக்க வேண்டிய விஷயம். உனக்கு குடும்பம் இல்ல, வீட்டுக்குள்ளே பிரியாணி சாப்பிட்டு நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறோம். நமக்கு அது தேவையில்லாத விஷயம். புரியுதா உனக்கு? தீஞ்சு போன பிரியாணி திங்கிறதுக்கு நான் ஒரு பெஸ்ட் பிளான் வச்சிருக்கேன். நம்ம வந்து இப்போ காருக்கு போறோம், வாக்கிங் போறோம்ல, காருக்கு போகலாம். 2 சேரு அரை ரேட்டு விலையில வாங்கி வச்சிருக்கேன், 20 திராம்ஸ். அந்த 2 சேரு 6 மாசத்துக்கு முன்னாடியே அவன் கார்ல கிடக்க ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி வெயில் அடிச்சிச்சு, பால்கனியில போட்டு உட்காந்து பேன் பார்க்க முடியாது. இப்ப வந்து பனிக்காலம் வந்து விட்டதால் பால்கனிய ஒரு தடவையாவது பெருக்கி இருப்பானா? அந்த போய் இடத்த நீ பாத்திருப்பியா? நீ பாரு, யாராவது போலீஸ் வந்திருக்காங்களா இல்ல பார்க்கிங்ல ஏதாவது ஃப்ரீயா இருக்கா? என்னடி குஷு குஷுன்னு நீயும் மோனியும் பேசுற மாதிரி பேசுறீங்க. நீ கார்த்தியானாவும் பேசல அந்த மாதிரிதான் அவன் வந்து வெளியவே பாக்குறான். அது தொடச்சிருப்பியா? இனிமே தொடச்சு ஃப்ரீயா வைப்பியா? ஓகே, இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. இந்த சேர் எடுத்துட்டு வந்து அங்க போட்டோமா, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உள்ளார வேலை. 6 மணிக்கு அப்புறம் வெளியே போனோமா, நல்லா நட்சத்திரத்தை இந்த சூரியனையும் நட்சத்திரத்தையும் நீ வேலைக்கு போனாலும் நான் பார்த்துதான் இருப்பேன். ஆனா என் கூட பார்க்க மாட்டீங்களா? என் கூட நீ பார்க்க மாட்டீங்களா? இவன் உட்காந்து போன் விளையாடி கேம் விளையாடிப்பான். அப்படின்னு யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா ஃப்ரெண்ட்ல போய் மெசேஜ் பண்ணுவான். உனக்கு பார்பிக்யூ பண்ணுமா, பால்கனியில போடு. உனக்கு வெளியில நின்னு வியூ பார்க்கணுமா, பால்கனியில பாரு. என்ன வேணாலும் நீ பால்கனியில் பண்ணலாம். அதனால தான் நான் சேர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம வெளியே போக மாட்டோம், பால்கனிலே நம்ம வெக்கேஷனை முடிக்கலாம். நான் என்னென்னமோ பிளான் போட்டாங்க. ஆனால் இந்த 4 நாள் லீவு வீட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு வீடியோ வரணும்னா அந்த தலையெழுத்து யாராலையும் மாற்ற முடியாது. ஆல்ரெடி இந்த வீடியோ போடும் போதே திட்டுவாங்க, இவங்க வெளியவே போக மாட்டாங்களா, கிச்சனு காரு இப்போ பால்கனி. அவ்வளோதாங்க, அவன் எங்களோட செட்டு அவ்வளோதாங்க, வீடியோ செட்டு. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
எதுவும் திட்டிடாதீங்க, பேட் கமெண்ட்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்களெல்லாம் முஞ்சினான்ட்டு வேற சூழ்நிலை வேற எதுவும் இருக்கு. பிச்சை போடுங்க. பிளான் என்ன நீங்களே கேட்டுக்கிறீங்களா? நான் என்னதான் சொன்னேன், ஒரு டேக்காவது ஒரே டேக்ல எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கான், ஒரு கட்டு கூட கிடையாது. அதனால நம்பி எங்களை நம்ம போய் 2 சேர் எடுத்துட்டு வரோம். அமோகமா நம்ம பால்கனிய பரவச நிலையாகும். வெளியே போகாம 4 நாள் வீட்லயே இருக்க போறோம். கொஞ்சம் தெய்வ தாசனம் பண்ணி எங்களை காஸ்ட் எஃபெக்டிவ். மந்த் எண்டு சேலரி வரல, இது வந்து லீவ் வந்தது, லீவோட தப்பு, ஏன் தப்பு கிடையாது. அதுல என்ன நம்மள தருகிற பொறுமையெல்லாம் தரக்கலங்க பாத்தியா. பெட்ஷீட் தான் வச்சிருக்க. இது பெட்ஷீட் அங்க, அது ஃபரீதோடதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட அற்புதமான இருங்க. அதுக்கு முன்னாடி இது வாக்கிங் போயிட்டு எடுக்கலாம்ல. வாக்கிங் போறோமா? ஃபேண்ட் சேர். சரி, இது என்ன பெட்ரோலா? அது கூலண்ட். ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்ச வீக்கெண்ட் பிளான். இது என்னதுடா? அது டென்ட். அதுவே நம்ம ஃபேமிலி டென்ட். நான் எங்களுக்காக அடிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம வெளியே பால்கனில போட்டு உட்காந்துப்போமா? பால்கனில போடுற அளவுக்கு அது சின்ன டென்ட் இல்ல, அது கொஞ்சம் பெரிய டென்ட். ஸோ நாங்கள் எல்லாமே பால்கனியில் வச்சு தானே செய்ய போகிறேன். அதுக்காக டென்ட்டி மாடி பால்கனியில் போட முடியும். நீங்கள் அப்படி பண்ணுங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. நோ. ஸோ நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்து இந்த சேர் எடுத்துகிட்டு போய் பால்கனியில் செட் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். moments later வாக்கிங் போயிட்டு வந்து எடுத்து போயிட்டோம். சொன்ன சொல்லி தவற மாட்டான்னு இந்த செவலம் என்ன அந்த வடிவேலு அந்த மாதிரி போயிட்டு பண்ணுறேன். ஐயோ கடவுளே, ஒழுங்கா வெளியாவது போகலாம். வீட்லேயே இருந்து பண்ணுறது. சேரை கொண்டு போய் போட்டோம்னா அற்புதமான ஒரு மூன் சீன் இருக்கு. நம்ம என்னமோ வீட்டு காலி பண்ணிட்டு போகிறோம். ஐயோ அரே, உன்னோட பொருட்கள் வைக்கிறதுக்காக என் துணிமணி ஏதாவது பண்ணேன். அவளோட முடிஞ்சுட்டா. துணி காய போகிறதுக்கு எனக்கு இடம் வேணும். ஸோ இப்போ இங்கே நம்ம திறக்க முடியல. சூப்பர். 6 மாசமா கண்டுபிடிச்சேன். ஐயோ, ஒண்டிக்கு உட்காருமா இங்க? அருமையாக உட்காரும். நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற என்னை பற்றி? இப்படி உட்கார்ந்தமா, மேலே வானத்தை பார்த்தோமா, அப்படியே இதெல்லாம் தேவையாகும் மாதிரி அப்படியே நம்ம வெக்கேஷனை முடிச்சமான்னு இருக்கணும். இது மாதிரி நீங்கள் இந்த 4 நாள் எங்கள் அந்த புகை மூட்டங்களை நீ வந்து புகை மூட்டங்கள் வேற. ஓகே, அது இந்த வீடியோ கிடையாது. அதுக்கு வந்து நான் அதுக்கு நான் மாஸ்டர் விக்கிக்கிட்ட இருந்து கொஞ்சம் கீவேர்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும். அதை எப்படி செட்டப் பண்ணணும், எந்த லெவலில் அது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இந்த 4 நாள் அட வீடியோ பிடிக்க விடுறீ. அது பாட்டுக்கு பால்கனியில் ஒரு ஓரமாக இருக்கும். அந்த அழுக்கு பக்கெட் எப்படி இருக்குதோ அது மாதிரியே இருக்கும். இது நீ காலையில கிரிக்கெட் விளையாட அதை அப்படியே எடுத்துட்டுலாம் போல, யாருக்கும் வேணாமா, அது என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கு நீ கார்லயே வச்சுக்கோ. அது வச்சு செட் பண்ணி பார்ப்பா. ஒரு தடவை செட் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி போட்டுடலாம். அவங்களுக்கு வேணாமா, அது நம்ம ப்ராப்பர்ட்டி அது. ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த 4 நாள் என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் 4 நாள் பால்கனியில் 2 சேரை போட்டுட்டு மல்லாக்க வானத்தை பார்க்க போகிறோம். இங்கே நிலாவே தெரியாதா? நிலா பௌர்ணமி வரல, இன்னும் வந்தால் வரும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ். பாய். ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ். ஆமாம், ஹாப்பி வீக்கெண்ட்.